వ్యాపారం పెట్టించుకోండి. వ్యాపారం రబ్బర్ 2. இது வந்து அந்த இது மொட்டை அப்படியே இருக்கணும். ஆமாங்க சார், முட்டை இருக்குண்ணா, ஓப்பன் ஆமா இருக்கும். அப்பனா சுத்தம். ఫ్లవర్స్ కట్ చేసి మీరు ఎన్ని దినాలు స్టోర్ చేయొచ్చునా? 10 days కంట పెట్టొచ్చు. 10 days. ఇదే క్వాలిటీలో ఉంటుంది. ఓకే. కోల్డ్ స్టోరేజ్ లా. అవును. ఒక బంచ్ కి ఎన్ని ఫ్లవర్స్ చేస్తారన్నా? 20 ఫ్లవర్స్. ఈ కలర్ పేరు ఏమన్నా? తాజ్ మహల్ అనేసి, రెడ్ తాజ్ మహల్. మార్కెట్లో ఇద్దరు రేట్ చేస్తున్నా? ఒక టైంలో ఇది ఉంటుంది, ఒక టైంలో కలర్స్ పోతుంది. సో దాని బేస్ చేసి కలర్ చేసుకుంటారు. Rapper. இது ஸ்டெம் எவ்வளோ இருந்தால் அவ்வளோ நம்மளுக்கு சென்டிமீட்டர் கணக்கு. இதுதான் இது வந்து ஒரு பஞ்ச். இதுதான் டைம்ல வந்து 200 வந்து 300 வரைக்கும் போகும். ஆமாம், ஒரு வாட்டி தாஜ்மஹால் அதிகமாக ரேட் போகும், சில நேரத்தில் கலர்ஸ் ரேட் அதிகமாக ரேட் போகும். பட் ஓவராலாக உங்களுக்கு வந்து லாஸ் இல்லை. இப்போ இந்த 1.5 ஏக்கருக்கு ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார்? 1.5 ஏக்கருக்கு இன்னும் ஒரு 45 to 50 lakhs. ஆமாம், உங்களோட இதுபடி. ஆமாம், ஓவரால் இந்த கிராப் விற்கிற இடத்துக்கு. ஆமாம், ஒரு செடி வந்து 11 ரூபாய் விடும் நம்மளுக்கு. 1/2 ஏக்கருக்கு 20,000 செடி வேணும், 1 ஏக்கருக்கு 40,000 செடி. இப்போ இவ்வளோ 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வரும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு? லேபர், பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசரு. அதுக்கு 1 lakh வேணும் சார். மந்த்லி 1 lakh to 1.5 lakh. 1.5 lakh வேணும். உங்களோட இன்கம் மந்த்லி இன்கம்னா அதை ரேட்டு பொறுத்து. இன்கேஸ் ஒரு இந்த மாசத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 55,000 தான் வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த மாசத்துல ஆவரேஜ் ரேட் ஒரு 150 அந்த கணக்கு போனா நம்மளுக்கு மந்த்லி இன்கம் வந்து ஒரு 4 to 5 6 lakhs வரைக்கும் இருக்கும். ஒரு 1.5 to 2 lakh இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.